பேதுரு ஒரு இடத்துல அப்போஸ்தலர் புத்தகத்தில் வெறும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை குறித்து என்ன சொன்னார்? புறப்பட்டு போய் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை சொல்லணுமா? அம்மா இல்லையா? சீடராக்கணுமா? அப்புறம் அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் சொன்னாரா இல்லையா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன, கேளுங்க, அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்நானத்துடைய முறை. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்க. அதனால் தான் நம்ம இன்றைக்கி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன செய்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கொடுக்குறோம். ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு இடத்துல பேதுரு தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. பேதுரு ஒரு இடத்துல அப்போஸ்தலர் புத்தகத்தில் வெறும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார். சொன்னார், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெறுங்கள் சொல்லி அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னார். அந்த ஜனங்களும் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ அது ஒரு கொஞ்ச நாள் அது பைபிளுடைய கிறிஸ்துவ உலகத்தில் அது ஒரு பயங்கர ஒரு ஆராய்ச்சி, ஒரு என்ன சொல்கிறது, கேள்வி, என்னடா இங்கே ஒன்று நடக்குது அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு. பேதுரு எப்படி அதை மாற்ற முடியும்? பேதுரு கள்ள போதகர், கள்ள அப்போஸ்தலர். ஆனால் ஏன் அப்படி சொன்னார்? ஏன் அந்த இடத்துல இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு? ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் இயேசுவை அறவே நம்பலை, எதிர்த்து நின்னாங்க. அவர் தேவன் சொல்லி அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அப்போ இந்த ஜனங்க என்னது, தலை வணங்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லும்பொழுது தலை வணங்கி எடுத்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, they believe Jesus is the Messiah. இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர், அவர் தான் பாவத்தை போக்க வந்த தேவன் சொல்லி அவர்கள் நம்பி அதை அக்செப்ட் பண்ணாங்க. புரியுதா? அப்போ இயேசு நாமம் அங்கே ரொம்ப, நீங்கள் பாருங்களேன், அப்போஸ்தலர் புத்தகத்துலாம் ரொம்ப காரியம் இயேசுவை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போஸ்தலர்கள்.